ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சி வந்து 3 பேர் கட்டாயம் பார்த்துருக்கணும். Kala 40 years of celebration. Title sponsor G Square Housing, India's largest real estate developer, powered by GT Holidays, South India's #1 travel brand. Daily, taste the daily. ஆச்சி கொழுக்கட்டை மாவு, கொழுக்கட்டை அச்சு கேட்டு வாங்குங்கள். Supported by Sri Kriti Boutique, Ishwar Medical Foundation, Food Partner, Namma Vittu Kalyanam Catering. Even by SKLS Galaxy Mall Productions and the crew. 40 yearsன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு அவங்கள குழந்தையிலேருந்தே தெரியும். அவங்களுடைய அக்கா ஸ்தானத்தில் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நல்லா ஆடினீங்க ரோஜா, ரொம்ப எல்லோரும் நல்லா ஆடினாங்க, ரொம்ப அழகாக ஆடினாங்க. அது நேராக ஸ்டேஜ் மீனும் ஆப்போட் ஆர்ஜ சக்கரை ஒன்றும் இல்லை. நான் வந்து தயாரிப்பாளர் புஷ்பா கந்தசாமியாக வரல, காட்ஃபாதர்னு கலா மாஸ்டர் சொல்கிற அந்த கேபி சாரோட ஒரு பிரதிநிதியாவோ அவரோட சோல் எனக்குள்ளே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையிலையோ தான் நான் வந்திருக்கேன். கலா 40 வருஷம் ஆனன்னு சொன்னோன்னே எனக்கு மனசில் சரி இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வந்து அப்பா சார்பில் கட்டாயம் போயாகணும். அஃப்கோர்ஸ் எங்கள் தயாரிப்பில் தான் அவங்களோட முதல் டெபு, அதாவது கவிதை கேளுங்கள் அப்படிங்கிற பாட்டு ரேவதிக்கு புன்னகை மன்னனில் சொல்லி கொடுத்தது. பட் ஐ ஃபீல் ஷீ டிசர்வ்ஸ் ஈவன் அ பத்மஸ்ரீ. இதை யாராவது வந்து எடுத்து காட்டணும். திரையுலகத்தில் எத்தனையோ ஆளுமைகளுக்கு விழா எடுப்பாங்க, எல்லாத்துலேயும் கலாவோட டான்ஸ் இருக்கும். இப்போ அந்த கலாக்கே ஒரு விழா, அதில் நம்ம வந்து பங்கு பெறுறோங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. G Square 7 Hill City, South India's largest township, coming soon at Koipudur, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Taste the daily. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அழகிய தருணங்கள் நடைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய நடன கலையரசி கலா அவர்களுடைய 40 ஆண்டுகள் விழாவில் அடுத்தபடியாக யாரை வெல்கம் பண்ண போறோம்? எஸ், எவர்கிரீன் ஆக்ட்ரஸ் சீமா அம்மா, ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். என்னை எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது, ஆனால் நான் சீமான்ற ஆர்டிஸ்ட் பேசுகிறேன். கலா மாஸ்டருக்கு வந்து 40 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு அவங்கள குழந்தையிலேருந்தே தெரியும். அவங்களுடைய அக்கா ஸ்தானத்தில் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நல்லா இருக்கணும் கலா மாஸ்டர், நல்லா இருக்கணும். என்னென்னமோ பேசணுன்னு வந்தேன், இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே மறந்துட்டேன் எல்லாத்தையும். நல்லா ஆடினீங்க பிரசாந்த், நல்லா ஆடினீங்க ரோஜா, ரொம்ப எல்லோரும் நல்லா ஆடினாங்க, ரொம்ப அழகாக ஆடினாங்க. அது நேராக ஸ்டேஜ் மீனும் ஆப்போட் ஆர்ஜ சக்கரை ஒன்றும் இல்லை, குழப்பம் இல்லட்டா நான் பறையேன். எல்லோரும் நல்லா அழகாக ஆடினீங்க. அதனால் என்ன பேசுறதுனே தெரியல. 72லேருந்து எனக்கு அவளை தெரியும், அவள் குழந்தை. அப்போது அழகான அந்த 7 பசங்களை அந்த தாய் கலாவுடைய அம்மா, போல்டு லேடி, அவங்க அந்த அழகாக அந்த 7 பொண்ணுங்களையும் வளர்த்து நிற்கிற இடத்துல ஏய் அப்படின்னா அவங்க எல்லோரும் நின்றுடுவாங்க. அதில் அந்த 7 பசங்கள்லையும் அந்த அப்பா அம்மாவை பார்க்குறது பெரிய விஷயம். இது வந்து இதெல்லாம் யாருக்குமே உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் விஜயராகவாச்சாரி ரோடில் இல்லைடா அதுதானே, அங்கேருந்து எனக்கு அவங்கள தெரியும். நல்லா இருக்கணும், அந்த குடும்பமே நல்லா இருக்கணும். இப்போ அப்பா அம்மா இல்லை, நல்லா இருக்கணும்டா நீ, எனக்கு வேறு ஒன்றும் சொல்கிறது தெரியல. நல்லா இருக்கணும், ரொம்ப ஹாப்பி. எனக்கு இன்னொன்று, இந்த அர்ச்சனாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆங்கர் பண்ணுறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாகி போச்சு. வந்ததுக்கு, பேசுனதுக்கு, எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.
ரீசெண்டாக வந்துட்டு பனி மூவி வந்து பார்த்தேன். அதில் வந்து ஒரு போல்டான ஒரு கேரக்டர் இவங்க வந்துட்டு பண்ணியிருந்தாங்க, ஒரு அம்மாவா. அது வேற லெவலில் இருந்துச்சு. லவ் யூ. உங்களுக்கும் லவ் யூ தான், வேற எல்லாருக்குமே லவ் யூ தான். தேங்க்யூ. நான் கவுண்ட் போட்டேன்னா இன்னைக்கு சாயங்காலம் போகிறதுக்குள்ள 1,38,00,000 தாண்டிடும் போல இருக்கு. ஐ லவ் யூ. பட் எஸ், தட் இஸ் வை யூ ஆர் ஸோ லவபிள். அடுத்தபடியாக இந்த மேடையில் தமிழ் சினிமாவில் வந்து கண்டிப்பாக இந்த பட்டறையிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நடிகரும் நடிகையும் தனக்குன்னு ஒரு தனி பாணி, தனக்குன்னு ஒரு தனி இடம் பிடிச்சிருப்பாங்க. அந்த வகையில் இந்த பட்டறையை சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் தான் இன்னைக்கு கலா மாஸ்டர் அப்படின்னு நம்ம எல்லாம் பெருமையாக சொல்லக்கூடியவங்க. கவிதாலயன் சார்பாக புஷ்பா கந்தசாமி மேம் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஹியூஜ் வணக்கங்களோட இந்த மேடையில் புஷ்பா கந்தசாமி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து தயாரிப்பாளர் புஷ்பா கந்தசாமியாக வரல, காட்ஃபாதர்னு கலா மாஸ்டர் சொல்கிற அந்த கேபி சாரோட ஒரு பிரதிநிதியாவோ அவரோட சோல் எனக்குள்ளே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையிலையோ தான் நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சி வந்து 3 பேர் கட்டாயம் பார்த்துருக்கணும். ஒன்று வந்து ரகு மாஸ்டர், இன்னொன்று கலாவோட அம்மா, இன்னொன்று கேபி சார் அவர்கள். கேபி சார் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்திருப்பார். வந்து என்ன கலா அதெல்லாம் ரெடியா, இப்படி இருக்கா அப்படி இருக்கா, எல்லா ஃபங்க்ஷனுக்கு வேணுங்கிற அத்தனை ஏற்பாடையுமே அவரை வந்து பார்த்துருப்பார். அந்த அளவு கலா மேலே ஒரு அபிமானம் உள்ளவர். அவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போதே நான் பார்த்துருக்கேன். எப்போவுமே உச்சியில் ஒரு கிஸ் கொடுத்துருவார் கலா. கரெக்டாக? ஸோ கலா 40 வருஷம் ஆனன்னு சொன்னோன்னே எனக்கு மனசில் சரி, இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வந்து அப்பா சார்பில் கட்டாயம் போயாகணும். அஃப்கோர்ஸ் எங்கள் தயாரிப்பில் தான் அவங்களோட முதல் டெபு, அதாவது கவிதை கேளுங்கள் அப்படிங்கிற பாட்டு ரேவதிக்கு புன்னகை மன்னனில் சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் புது புது அர்த்தங்கள்லேருந்து ஃபுல் டைம் கொரியோகிராஃபர் ஆனது கலா. அதுக்கப்புறம் எத்தனையோ படங்கள், எத்தனையோ பாட்டுகளுக்கு கலா அழகாக போட்டிருக்காங்க. அவங்கள பற்றி நினைக்கும் போது நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன். அதாவது 2 விஷயம் ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் வரும். ஒன்று வந்து ஒரு 40 வருஷம் ஒரு பெண்ணாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில், அதுவும் ஆண் ஆதிக்கம் நிறைந்த இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பெண்ணாக தனித்துவமாக தன்னுடைய திறமையே மூலதனமாக வச்சு அவங்க இந்த அளவு முன்னேறி இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மன உறுதி, தைரியம், துணிச்சல், எது வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை, அதுதான் அவங்களோட ஒரு ட்ரேட்மார்க் குணங்கள். அது வந்து எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு பெண் வந்து இந்த மீடியாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, திறமைகளை வளர்த்துக்கிறாங்க. எல்லாருமே வந்து கலாவை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாவோ மாடலாவோ வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ அவங்களுக்கு சோதனைகள் இருந்திருக்கும். பட் அதெல்லாம் மீறி தன்னுடைய திறமையினால் மட்டுமே இங்கே சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க எல்லாருக்குமே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கலா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்ட் அவங்களுக்கு வந்து கலைமாமணி கிடச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஃபீல் ஷீ டிசர்வ்ஸ் ஈவன் அ பத்மஸ்ரீ. இதை யாராவது வந்து எடுத்து காட்டணும். ஏன் சொல்கிறேன்னா, பத்மஸ்ரீ வந்து இந்த ஆர்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இந்த மீடியாவில் இருக்கிறவங்க அவங்களுக்கு திறமைக்கு கொடுக்கறது ஒரு விஷயம். இன்னொன்று, எத்தனை பேர் அவங்க வளர்க்குறாங்க, எத்தனை அடுத்த ஜெனரேஷனுக்கு எத்தனை பேர் அவங்க வந்து ஒரு உத்வேகம் கொடுத்து அவங்க வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க அப்படிங்கிற இதில் கலா வில் பி ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட். அவங்களோட ஸ்டார் நைட் ஷோஸ் ஆகட்டும், கலாலயா ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து செய்த மாநாட மயிலாட, இதெல்லாம் வந்து பப்ளிக்கோட எந்த அளவு அவங்களுக்கு அந்த லிங்க் இருக்குது. இன்னி வரைக்கும் தன்னை புதுப்பிச்சுட்டே ஒவ்வொரு வேறு மாதிரி தன்னோட ஃபார்மில் தன்னை புதுப்பிச்சுட்டு ஒரு மக்களோடையே இன்னும் கலா மாஸ்டர்னால் யார் அப்படின்னு ஒரு சாதாரண மனுஷனு கூட தெரிகிற அளவு தன்னை வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். அதனாலேயே அவங்களுக்கு இந்த 40 வருட செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு மிக மிக டிசர்வ் பண்ணுற ஒன்று. அதாவது திரையுலகத்தில் எத்தனையோ ஆளுமைகளுக்கு விழா எடுப்பாங்க, எல்லாத்துலேயும் கலாவோட டான்ஸ் இருக்கும். இப்போ அந்த கலாக்கே ஒரு விழா, அதில் நம்ம வந்து பங்கு பெறுறோங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகவும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ கலா. நீங்கள் இன்னும் மேன்மேலே வளரணும். பல வருடங்கள் நீங்கள் வந்து இந்த திரைத்தொழிலுக்கு சேவை செய்யணும், உருவாக்கணும். அதுதான் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
G Square 7 Hill City, South India's largest township, coming soon at Koipudur, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.